தங்கச்சிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். பட்ஜெட் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஃபோனு வேற வைப்ரேட் ஆகுது. யார் கால் பண்ணுறதுன்னு தெரியலையே. மக்கா நீ எங்கே இருக்க? மக்கா நான் இங்கே குளச்சல் இருக்கேன். சரி நீ அங்கே இருந்து நான் இப்போ கருங்கல் இருக்கேன். 10 நிமிஷத்தில் நான் இப்போ அங்கே வந்துருக்கேன். வா 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 மக்கா, எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு, நீ கண்டிப்பாக வரணும் சரியா? டேய், என்னடா என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? என்னமோ உன்னோட லவ் மேட்டரில் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்ப. எப்படிடா என்கேஜ்மெண்ட் வரை வந்துட்ட? கொஞ்சம் அங்கே பார், ஃப்ளாஷ்பேக். மாமா, உங்களுக்கே தெரியும் உங்க பொண்ணை நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. என் பொண்ணை லவ் பண்றது மட்டும் இல்லாம என்ன மாமான்னு கூப்பிடுதியா? சாரி மாமா, சாரி சார். அதான் பல வாட்டி சொல்லிட்டேன், இல்ல நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் சார். எனக்கு பர்னிச்சர் சீர்வரிசை எதுவும் தர வேண்டாம். உங்க பொண்ணு மட்டும் போதும். நான் கண் கலங்காம அவங்கள பார்த்துப்பேன் சார். பையனும் நல்ல பையனா தான் இருக்கான். நாமளும் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பொண்ணு இவனை தான் விரும்புறா. சரி, சீர்வரிசை கூட வேணான்னு சொல்றான். என்ன பண்ணலாம்? உடனே ஒத்துக்கிட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுது? ஒரு ஐடியா. உன் அம்மா அப்பாவை என் வீட்டில் வந்து பேச சொல்லு. அப்படி பேசினாங்கன்னா என் பொண்ணு உனக்கு தான். எங்க வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் தான் சார். நான் அவங்கள வந்து பேச சொல்றேன். என் முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படிதான்டா நான் என்கேஜ்மெண்ட் வேற வந்திருக்கேன். டேய் செமடா, வேற லெவலில் உன் மாமனாரை சம்மதிக்க வச்சுட்டேன். ஆமாம், ஃபர்னிச்சர்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கியே. உன் வீடு கூட நீ இப்போ தானே போட்ட. எப்படியும் ஃபர்னிச்சர் வாங்கினா 2-3 லட்சம் ரூபா ஆயிராது? இந்த இடத்துல தான்டா என்னோட மாஸ்டர் பிளானே இருக்கு. நீ புரிஞ்சுக்கிடாம விட்டுட்ட. என்ன மக்கா சொல்ற? மாஸ்டர் பிளானா? ஆமாடா, நான் எல்எல் மார்ட்டோடைய ஒரு ஃபாலோவர்டா. மற்ற கடையில் 2-3 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குற ஃபர்னிச்சரை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கொடுக்காம ஃபர்னிச்சருடைய உற்பத்தி விலையிலே நான் வாங்கிட்டேன்டா. எனக்கு வெறும் 95,000 ரூபா தான் ஆச்சு. நான் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் வாங்கிட்டேன். ஓ அப்படியா? ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் உற்பத்தி விலையில கொடுப்பாங்களா? ஆமாடா, எல்லாருக்கும் உற்பத்தி விலையிலே கொடுத்தா அவங்களுக்கு எப்படிடா கட்டுப்படி ஆகும்? சரிடா. நானும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பட்ஜெட் வேற கம்மியாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, சரியான நேரத்தில் நீ வந்து சொல்லிட்ட. நான் எல்எல் மார்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஃபர்னிச்சர் வாங்கிடுறேன். நீங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னு பார்க்குறீங்களா? எல்எல் மார்ட்டை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.